This is Pastor Conrad with our Bible study today. நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் பேசுகிறேன். இந்த வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். The title of the Bible study is The Past Tense of God's Word. இந்த வேத பாடத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், கடந்த காலத்தின் தேவனுடைய வார்த்தை. What God puts in the past tense, you can appropriate it and receive it by faith. கர்த்தர் கடந்த காலத்திலே அந்த வார்த்தையை வைத்திருப்பதன் மூலமாக அது உங்களோட வாழ்க்கையின் சரியான முறையிலே அதை பயன்படுத்தி அதை நீங்கள் ஆசீர்வாதமாக அதை மாற்றிக்கொள்ள முடியும். You do not need to ask God for something that He already says He has given you. நீங்க ஏதோ காரியத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்பதல்ல, கர்த்தர் சகலத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். When we ask God for something to do something in the future that He's already done, it is a prayer of unbelief. இன்னைக்கு ஆண்டவரே எதிர்காலத்திலே இதை செய்யுங்க என்று சொன்னால் அந்த ஜெபமானது நீங்க எதிர்காலத்தில் செய்வதற்கு நீங்க நம்பிக்கை இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபம் என்று கருதப்படும். Many Christians are not aware of understanding the Bible this way. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வேதத்தை இந்த வகைகளிலே அறியாதவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். In Genesis chapter 17 verse 5, God put it in the past tense to Abraham. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே எதிர்காலத்திலே அல்லது கடந்த காலத்திலே தேவன் அந்த வார்த்தைகளை வைத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். Before Abraham had Isaac as a son, God said, I've made you the father of many nations. யாக்கோபோ அல்லது ஈசாக்கோ இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னாகவே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னை அநேக ஜாதிகளுக்கு நான் தகப்பனாக்குவேன் என்று சொன்னார். Abraham did not receive the promise as long as he was looking for it sometime in the future. எதிர்காலத்திலே அவைகள் நடைபெறும் என்று அவன் எண்ணாத வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் அவனுக்குரியதாக அவன் கருதவில்லை. But Abraham did receive the miracle child when he got in agreement with God's word. அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவன் உறுதிப்படுத்தின போது அந்த வாக்குத்தத்த குழந்தை அவனுக்கு பெற்றெடுத்தான். He did not say, I'm going to make you the father of many nations. He said, I have already made you the father of many nations. நான் உன்னை ஒரு அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகுவேன் இல்லை, நான் உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினேன் என்று ஆண்டவர் சொன்னதை பார்க்க முடியும். God speaks of things as if it already exists before it ever happens. ஆண்டவர் பேசுகிற வார்த்தையில கவனிப்பிலானால் ஏற்கனவே இல்லாததை இருக்கிறதை போல் அவர் அழைத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். Faith is always now, it is never in the future. விசுவாசம் என்று சொன்னால் இப்பொழுது, அது எதிர்காலம் என்ற பொருள் அல்ல. Hope is very important, but hope is always in the future. நம்பிக்கை முக்கியம். நம்பிக்கை என்று சொன்னால் எதிர்காலத்தை குறிக்கிறது. When you receive the promise of God by faith, in your faith you believe you have it now. விசுவாசத்திலே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது இப்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று பொருளாகும். When God has already promised it, you can be the one to initiate it and get it started. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்னா அதை நீங்க தான் அதை தொடங்க வேண்டும். We say it like this, it is up to us to appropriate it or to make use of it. நீங்க அதை செயல்படுத்த வேண்டிய முக்கிய பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Please do not beg and plead with God to do something that He has already put in the past tense. இன்னைக்கு கர்த்தரிடத்துல நீங்க பிச்சை எடுக்கவோ கெஞ்சவோ வேண்டாம். அவர் உங்கள் வாழ்க்கையின் கடந்த நாட்களிலே உங்களுடைய இன்றைய ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார்.
Faith is always now. It is in the present tense. விசுவாசம் என்று சொன்னால் இப்பொழுதே நடக்கக்கூடிய காரியம். God told the children of Israel, wherever you put the sole of your feet, it will be yours. ஆண்டவர் சொன்னாங்க, நீ எங்கெல்லாம் உன் கால் வைக்கிறாயோ அவைகளெல்லாம் உனக்குரியதாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். He already told them he had given them the promised land. ஆண்டவர் சொன்னார், நீ ஏற்கனவே உன்னுடைய வாக்குத்தத்த பூமியை உனக்கு கொடுத்து விட்டேன். He told Joshua, see, I have already given you Jericho. யோசுவாவை பார்த்து சொன்னாங்க, பார், இந்த எரிகோவை உனக்கு நான் கொடுத்து விட்டேன். God told Joshua that before they ever crossed the Jordan to go to Jericho. அவன் யோர்தானை கடந்து செல்வதற்கு முன்பாகவே ஆண்டவர் எரிகோவை அவனுடைய கரத்திலே கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறதை நம்மால் வாசிக்க முடியும். God said, see, I've given you Jericho, the mighty men, and the king thereof. நான் எரிகோவையும் எரிகோவின் வல்லமை பொருந்தியவனையும் அந்த ராஜாவையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தேன். Before they ever marched around the city, God put it in the past tense. I've already given it to you. அவன் அந்த எரிகோவை சுற்றி நடப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் அந்த எரிகோவை அவனுடைய கரத்திலே கொடுத்தார். What God has already given, we must act our faith upon it. Put faith into action. கர்த்தர் கொடுத்த அந்த காரியத்தின் மேல் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். So God told the children of Israel to march around the wall every day for 7 days. ஆண்டவர் இஸ்ரவேலர்களை 7 நாட்கள் அந்த தேசத்தை சுற்றி நடக்க சொன்னார். On the 7th day, they went around 7 times, and then they shouted, and the walls came down. அவனுக்கு 7ஆம் நாளிலே 7 முறை அந்த எரிகோவை சுற்றும் பொழுது அவர்கள் சத்தமிட்ட பொழுது அந்த எரிகோ கோட்டை தரைமட்டமாய் மாறினது. The walls did not come down before they shouted. It came down after they shouted. அந்த கோட்டையானது அவர்கள் கற்றுவதற்கு முன்னாக அல்ல, அவர்கள் கற்றின பின்பு அந்த கோட்டை தரைமட்டமானது. Paul and Silas at midnight in jail were praising and singing before the prison doors opened. அங்கே பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலைகள் திறப்பதற்கு முன்பாக தேவனை மகிமைப்படுத்தினாங்க. Bible faith must always be some kind of action. வேதத்தின் விசுவாசம் ஏதாவது ஒரு செயல் நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். In 2 Chronicles 20, the armies of Jehoshaphat went out singing and praising before the battle. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்திலே யோசபாத்தின் அந்த படையானது அந்த யுத்தத்தை செய்வதற்கு முன்பாக அவர்கள் துதித்து ஆராதித்து அந்த சத்துருக்கு முன்பாய் கடந்து போனார்கள். Bible faith is not real faith unless it has some kind of action. தேவ விசுவாசம் வேத விசுவாசமானது ஏதாயிலும் நம்முடைய கிரியைகளை நாம் செய்கிறவளாய் காணப்பட வேண்டும். We must either take action in our words or in our deeds and actions. இன்னைக்கு நம்மளுடைய செயல்களிலோ எண்ணங்களிலோ ஏதாயிலும் ஒரு செயலை நாம் செய்கிறவளாய் காணப்பட வேண்டும். Hebrews 11:6, without faith it is impossible to please God. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம். When Abraham offered Isaac on the altar, his faith came to full maturity. அங்கே ஈசாக்கை ஆபிரகாம் பலியிடுவதற்கு கொண்டு போகும் பொழுது அவனுடைய விசுவாசம் பூர்ணமுடையவனாய் அவன் காணப்பட்டான். The Bible says by his actions his faith matured and came full grown. இன்னைக்கு அவனுடைய விசுவாசமானது அவனுடைய கிரியைகளினால் பூரணப்படுத்தப்பட்டது.
We hear the word of God and we read it, but we must put it into action. நம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம், அந்த வார்த்தையை செயல்படுத்துவதாய் காணப்பட வேண்டும். In the book of Ephesians chapter 1 and verse 3, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, God hath in the past tense blessed us with all spiritual blessings. அந்த வேதவசனம் சொல்லுது, அவர் பூலோகத்தில் சகல ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாம் வாசிக்க முடியும். In Galatians chapter 3 and verse 13, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, God has in the past redeemed us from the curse of the law. அங்க வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று வாசிக்கிறோம். God is not going to do it in the future. He has already done it. எதிர்காலத்திலே உங்களுக்கு இதை செய்வேன் என்றல்ல, ஆண்டவர் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். In the book of 2 Peter chapter 1 and verse 3, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனங்களை வாசிக்கும்போது, it says, He hath blessed us with all things that pertain to life and godliness. நீங்க அங்க வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும்போது, சகல ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். Many things that we are begging and pleading for God to do, He has already promised it and given it to us. நாம் அநேக காரியங்களுக்கு தேவனை நோக்கி ஆண்டவரே இதை செய்யும் என்று சொல்கிறோம், ஆனால் ஆண்டவரோ அதை ஏற்கனவே நமக்கு செய்து முடித்திருக்கிறார். It is our responsibility to read it and say the word out loud and say, that is mine in Jesus' name. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், அதை பேச வேண்டும், அது என்னுடையது என்று நீங்கள் சத்தமிட வேண்டும். Many times in the Old Testament, in the book of Numbers, He told them, go and possess your possessions. ஆண்டவர் அநேக இடத்திலே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கடந்து சென்று உங்களுக்குரியதை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், பிடியுங்கள் என்று சொல்கிறதை வாசிக்க முடியும். He gave us examples in the Old Testament what we're supposed to do in the New Testament. பழைய ஏற்பாடு நமக்கு உதாரணமாய் இருக்கிறது, அதை புதிய ஏற்பாட்டிலே நாம் செயல்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். God said, I've already given you the promised land, go and possess it. ஆண்டவர் சொல்றார், நான் ஏற்கனவே இந்த வாக்குத்தத்த பூமியை உனக்கு கொடுத்து விட்டேன், நீ கடந்து சென்று அதை உனக்குரியதாய் மாற்றிக்கொள். Wherever you put the sole of your foot, He said, it will be yours. நீ எங்கெல்லாம் உன் பாதப்படுகிறதோ அந்த இடமெல்லாம் உனக்குரியது. What God has already promised you today, you can possess it with your faith. எந்த காரியத்தை கர்த்தர் உனக்கு வாக்குப்படுத்தியிருக்கிறாரோ அதை இன்னைக்கு நீ ஆளுகை செய்ய முடியும். In the book of Romans chapter 12 and verse 3, ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீரானால், it tells us everyone that is born again has a measure of the God kind of faith. அங்க வசனம் சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் தேவ விதமான விசுவாசத்தை கர்த்தர் அவர்களுக்கு அருள் இருக்கிறார் என்று நம்மால் வாசிக்க முடியும். Take your faith that you have in your heart and use it like a tool to get the promises of God. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க அந்த விசுவாசத்தை ஒரு ஆயுதமாக நீங்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். If someone gives you the tools to build a house, you have to do the building with the tools. ஒருவர் ஒரு ஆயுதத்தை ஒரு பொருளை உங்களை கரத்தில் கொடுத்திருப்பாரானால், கட்டடம் கட்டுகிற பொருளை அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கட்டடத்தை கட்ட வேண்டும். If you are born again, you do have the God kind of faith in your heart. நீங்க மறுபடி பிறந்திருப்பீர்களானால் தெய்வ விதமான விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறது. It is up to you and to me to take our faith
and use it to get the promises of God. இது நீங்களும் நானும் அந்த விசுவாசத்தை கரத்தில் எடுத்து நீங்கள் செயல்படுத்த வேண்டும். Jesus told the woman with the issue of blood, "Thy faith hath made thee whole." அது ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்ன, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். Yes, it was the power of God that healed her, but it was her faith that appropriated that power. உண்மைதான், தேவ வல்லமைதான் அவளுக்கு சுகம் கொடுத்தது. ஆனால் அவருடைய செயல் தேவனுடைய வல்லமையை அங்கு கிரியை நடப்பித்தது. Jesus did not even know that she was there. He did not lay hands on her. இயேசு அவள் அங்கு இருக்கிறதை கூட அறியவில்லை. இயேசு அவள் மேல் தன் கரத்தையும் வைக்கவில்லை. Many people were touching him and crowding around about him. இயேசுவை அநேகர் தொட்டுக்கொண்டு அநேகர் அதை இயேசுவை நெருக்கி கொண்டிருந்தார்கள். He knew someone had pulled the power from him, but he did not know who it was. யாரோ ஒருவர் தன்னில் இருக்கிற வல்லமையை எடுக்கிறதை அவர் உணர்ந்தார். ஆனால் யார் என்பதை அவர் அறியாதவராயிருந்தார். Jesus did not take the action, but the woman took the action. இயேசு செயல்படல, ஆனா அந்த ஸ்திரீ செயல்பட்டாள். Jesus turned around and said, "Who is it that touched me?" இயேசு திரும்பி பார்த்து சொல்லுகிறார், என்னை தொட்டது யார்? He said, "Woman, your faith has made you whole." ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. And so it is today with us. It is our responsibility to believe. இன்னைக்கு நம்முடைய கடமை, நாம் இதை விசுவாசிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது. Whatever God has already promised us, we can receive it by faith. ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு வாக்கு கொடுத்த காரியங்களை விசுவாசத்தினால் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். It is a prayer of unbelief to ask God to do something that he already says, "I have given it to you." இன்னைக்கு ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்த காரியத்தை குடும் என்று நீங்கள் கேட்டீர்களானால் அது அவிசுவாசத்தின் வெளிப்பாடு என்றே நான் சொல்லுவேன். In the book of Colossians chapter 2 and verse 15, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says that God hath spoiled principalities and powers and defeated them. அங்க வசனம் சொல்ல, துரைதனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு என்று வாசிக்கிறோம். The devil and demons are already a defeated foe today. அங்க சொல்லப்படுகிறது, வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். That is why you can take authority over them in the name of Jesus. அவர் வெற்றி சிறந்திருப்பதினாலே அவருடைய நாமத்தின் மூலமாக உங்களால் வெற்றி பெற முடியும். To all of the unsaved people in the world, the devil still has the power over them. பிசாசு இந்த உலகத்திலே ரட்சிக்கப்படாத எல்லாரும் மேலும் தன்னுடைய ஆதிக்கத்தை அவன் செலுத்துகிறான். In the book of Luke chapter 10 verse 19, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், he says, "I give you authority over all the power of the enemy." ஆனால் இங்க இயேசு சொல்லும்போது சொல்லுகிறாரு, சகலத்தின் மேலும் சத்துவத்தின் மேலும் சகல வல்லமையின் மேலும் மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். God has already went to the cross, shed his blood, died and rose from the dead. இயேசு நமக்காகவே சிலுவைக்கு கடந்து போய் மரித்து தம்முடைய சகல சொட்டு ரத்தம் மறைக்கும் அவர் சிந்தினார். In the book of Ephesians chapter 1 and verse 7, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says he has already redeemed us with his blood. அவன் சொல்லி ஏற்கனவே இயேசு அவர் தம்முடைய ரத்தத்தினால் நம்மை விடுதலையாக்கினார் என்று வாசிக்க முடியும்.
In the book of 1 Peter chapter 2 and verse 24, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீரானால், he says, by his stripes you were healed. In the past tense, were healed. நாங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளினால் நாம் சுகமானோம் என்று வாசிக்கிறோம். Many times we are looking in the future for God to do something, and he says he has already done it. நேரத்துல நீங்க சொல்லுகிற எதிர்காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் என்று எண்ணுகிறீர்கள். அப்படி அல்ல, ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். He is just waiting for us to use our faith and possess what already he says belongs to you. அவர் விசுவாசத்தை நீங்க பயன்படுத்தி அவர் மேல் வைத்து நீங்க அவைகளை உங்களுக்குரியதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். In the book of Matthew chapter 9 and verse 29, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீரானால், two blind men came to Jesus asking him to heal them. 2 குருடர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை சுகமாக்கும்படி வேண்டிக் கொள்கிறார்கள். Jesus said to them, do you believe I'm able to do this? இயேசு அவளை பார்த்து கேட்கிறார், இதை என்னால் செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? And the two blind men said, yes, Lord, we believe you can heal us. அவங்க 2 பேரும் சொன்னாங்க, ஆமா ஆண்டவரே, நீர் எங்களை சுகமாக்க முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். Jesus said, according to your faith, so be it to you. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி அவளை கண்களை தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். It's not a matter of can Jesus do it, it's a matter of will we believe him. இது இயேசுவால் செய்ய முடியாதோ என்பது அல்ல, உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகும். It is according to our faith. It is our responsibility to believe the promise. இது உங்களுடைய கடமை, நீங்க வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறவரா இருக்க வேண்டும். For 24 years, Abraham was looking for it in the future. 24 ஆண்டுகள் எதிர்காலத்திலே எனக்கு குழந்தை கிடைக்கும் என்று அவன் காத்திருந்தான். But he never received the promised child in 24 years. 24 ஆண்டுகள் அந்த வாக்குத்தத்த குழந்தையை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. But when he put it in the past tense, he received the promise. ஆனால் எப்போது ஏற்கனவே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அதை முன்ன எண்ணினானோ அப்போது அவன் பெற்றுக்கொண்டான். It was a great act of faith for Abraham to change his name from Abram to Abraham. அவன் விசுவாசத்தின் அடிப்படையாக அவன் பெயரை அவன் மாற்றினான். அபிராம் என்ற பெயரை அபிரகாம் என்று மாற்றினான். It looked very foolish for him to tell hundreds of his servants, call me Abraham, I'm the father of a multitude. அவன் சொல்கிறார், அபிராம் என்று சொல்லி நான் பலர் ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்வது அவனுக்கு ஏளனமாய் இருந்திருக்கும். ஆகவே அவன் அதை செய்திருப்பான். Because a name in that day was a very important thing. அந்த நாட்களிலே பெயர் மிக முக்கியமான ஒன்றாய் கருதுகிறார்கள். He had everyone call him Abraham. You are the father of a multitude. அநேகர் அவனை பார்த்து ஆபிரகாம், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். He said, I am the father of many nations. அவன் சொல்லும் போதெல்லாம் அவன் வாயிலிருந்து புறப்படும், நான் அநேக ஜாதிகளுக்கு நான் தகப்பன். But that had not happened yet. That was still in the future. அது இன்னும் நடக்க போகுது. We must take the promises of God and receive them by faith as if they already exist. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அது ஏற்கனவே நடந்ததாக நீங்கள் எண்ணுகிறவளாய் காணப்பட வேண்டும்.
I know a true story of a blind woman that had been blind, totally blind for many years. ஒரு குருடான பெண், அவருடைய கதை எனக்கு தெரியும். முற்றும் குருடானவள். She was prayed for, but she did not see the manifestation right then. அவள் ஜெபித்திருக்கிறார், ஆனா அதோட வெளிப்பாட்டை அவள் பார்க்கவே இல்லை. But every day she praised God and thanked him that she was already healed. ஆனா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் என்னை சுகமாக்கினதுக்காய் நன்றி என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார். Many days and many weeks went by that she could not see, but every day she thanked God that she was already healed. அவர் ரொம்ப நாட்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆனா அவர் சொல்ல, ஆண்டவரே எனக்கு பார்வை நீர் கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார். After 40 days she woke up in the morning and both eyes were totally healed. ஆனா 40 நாட்கள் கழித்து அவ கண்களை திறந்து பார்க்கிறா, 2 கண்களும் திறந்து முழு பார்வையோட கூட அவர் பார்க்கிறவளாய் காணப்பட்டார். A man with club feet had not walked all of his life. He was about 35 years old. அவ வாழ்நாளெல்லாம் நடக்க முடியாத ஒரு கால் உடையவளாய் இருந்தாள். He was prayed for and it looked like nothing happened. 35 ஆண்டு அவ ஒண்ணும் நடக்கல, நிறைய ஜெபம் பண்ணி இருந்தாள். One day he woke up in the morning and sat on the side of the bed. ஒரு நாள் தூக்கத்தை விட்டு எழும்பி அவருடைய படுக்கையின் அருகில் அமர்ந்து, he was not expecting to see what he saw. அவ இதுவரைக்கும் பார்க்க முடியாத ஒன்றை அவர் பார்த்தார். When he looked down at his feet, he had 2 normal feet. அவங்க பார்க்கிறா, நல்லா திரும்பி இருந்த கால் பார்த்தா நேரா அழகா இருக்கிறத பார்க்கிறா. It is important to receive by faith what you cannot see with your physical eyes. நீங்க எதை உங்களோட மாம்ச கண்களிலே பார்க்காமல் இருக்கிறீர்களோ அதை உங்களுடைய விசுவாசத்தினாலே அதை நீங்க பார்க்கிறவளாய் காணப்பட வேண்டும். You have to believe you have it before you can see that you have it. நீங்க அது உங்க கண்களை பார்ப்பதற்கு முன்பாகவே அது இருப்பதை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கிறவளாய் இருக்க வேண்டும். The children of Israel had to shout the victory before the walls came down. அந்த எரிகோ கோட்டை தரைமட்டம் ஆவதற்கு முன்பாகவே வெற்றியின் தொனியை அவர்கள் தொனிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. Paul and Silas in prison, their backs were bleeding, but they were singing and praising before the victory came. பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டு கஷ்டத்தின் நிலையிலும் அவர்கள் விடுதலையின் வெற்றி முழக்கத்தை அவர்கள் முழங்கிக் கொண்டிருந்தார்கள். In the book of Romans chapter 4 and verse 17. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது it says, we speak of things that do not exist as if they already exist. அங்க வசனம் சொல்லுது, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். We call those things that be not as though they already are. இல்ல, ஆனா இருக்கிறதை போல் காண்கின்றவர். We always base it upon the word of God, upon the scripture. இன்னைக்கு நாம் எல்லாவற்றையும் தேவ வசனத்தின் அடிப்படையிலே நாம் வாழுகிறவளாக பார்க்கிறவளாக இருக்க வேண்டும். You cannot say, I believe God for 10 million oil wells. ஐயோ, எனக்கு 10 லட்சம் கோடி எனக்கு வேண்டும் என்று சொல்வதல்ல. Because you do not have a good scripture to base it on. இப்ப நான் இப்படி பல லட்சம் கோடி எனவே கேட்கிறேன், அப்படியே சொல்வதற்கு எந்த ஒரு வசன அடிப்படையும் நம்மளால் பார்க்க முடியாது. But everything that God has promised, you can begin to praise him and put your foot of faith on it and receive it. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணின எந்த காரியமானாலும் அதற்காக நீங்கள் மகிமைப்படுத்தலாம், அதை விசுவாசிக்க வேண்டும், அதை நீங்க அறிக்கையிட வேண்டும். Pray this prayer after me.
நான் சொல்லுகிற ஜெபத்தை எனக்கு பின்னாக சொல்லுங்கள். I believe Jesus Christ is the Son of God and he died on the cross for me. சர்வ வல்லவராம் இயேசுவே, நீர் என்னுடைய தகப்பனும் என் இரட்சகரும், எனக்காகவே சிலுவையில் மரித்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he rose from the dead and is alive in heaven today. சர்வ வல்லவராம் இயேசப்பா, நீர் எனக்காகவே மரித்து மரணத்தை ஜெயித்து இப்பொழுது நீர் பரலோகத்தில் இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். Right now I say out loud, I receive Jesus Christ as my Savior right now. இயேசப்பா, இந்த வினாடி உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராகும் தேவனுமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். If you prayed that prayer from your heart, you are born again and a child of God. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை உண்மையாய் நீங்கள் செய்திருப்பீர்களா, நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க, நீங்க தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறீங்க. Get into a good church and learn the word of God and grow in the things of God. Amen. நீங்க நல்ல ஒரு சபையை தேர்ந்தெடுத்து அந்த சபைக்கு கடந்து போக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen.